ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஃபர்ஹானா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பீன்ஸ் பொரியல் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் காஞ்சோடனே 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு, 2 பட்டை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு பொரிய விடுங்க. எல்லாம் பொரிஞ்சோடனே மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வதங்கணும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய ஸ்மெல் போகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடணும். சிம்லேயே வச்சுக்கோங்க. மசாலா வந்து கருகிராமல். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. பொரியலுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். மசாலா கருகாமல் பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே நம்ம கட் பண்ணி வச்ச பீன்ஸை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா பீன்ஸ்லேயுமே நல்லா மசாலா கோட் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனோன்னே இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்க்கணும். 1/2 டம்ளர் அளவுக்கு, 1/2 விட கம்மியாக ஒரு 10 ml சேர்த்துக்கோங்க. 20 ml கிட்ட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வைங்க. மூடிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தாவே நல்லாவே வந்துருந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து உப்புனா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லாவே மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வந்துருந்துச்சு. ரொம்பவே நல்லாயிருக்கும் பீன்ஸ் பொரியல். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய பீன்ஸ் பொரியல். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட ஒயிட் ரைஸில் வச்சு சாப்பிடுங்க. ரசத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் பீன்ஸ் பொரியல். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.